திரு எவிரன்ஸ் கதிர் அவர்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக ஜாதி ரீதியான பிரச்சனைகள் குறித்து குரல் எழுப்பிட்டு இருக்கவர். ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்களை ஆவணப்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர். கிரவுண்ட்ல இருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜாதி ரீதியான திருமணங்கள் இருக்குல்ல, மாற்று ஜாதி திருமணத்தில் தொடக்கத்தில் இருந்த எதிர்ப்பு, சமூக ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கும் அவங்க ஒரு பொண்ணுடைய உடம்பை அவங்க ஒரு சாதியினுடைய தூய்மை நிறுவனமாக தான் பார்க்குறாங்க. ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷன். என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது என்கிற ஒரு மித்து இருக்குது எல்லாருக்கும். அதுதான் மிக அடிப்படையானது. ஒரு பொண்ணுடைய உடம்பை அவங்க அது தனிப்பட்ட உடம்பாக பார்க்குறதில்ல, ஒரு ஜாதியினுடைய உற்பத்தி பண்ணுற ஒரு நிறுவனமாக தான் அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்பிதங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காதலுக்கு ஜாதி தடையாக இருக்குன்றாங்கல்ல, அது பொய். காதலுக்கு ஜாதி தடையாக இல்லை, ஜாதிக்கு தான் காதல் தடையாக இருக்குது. ஜாதியை காதல் உடைக்குது. இப்போ நானே ஒரு தலித் சமுதாயம் சேர்ந்தவன் தான். என்னுடைய மனைவி ஒரு சமூகம், பேக்வேர்ட் கம்யூனிட்டி தான். எங்கள் மாமனார் ஏற்றுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு இடதுசாரி சிந்தனை இருந்துச்சு, அதனால் அவர் ரொம்ப ஏற்றுக்கிட்டார். ஆனால் இதே மாதிரி எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களான்றது ரொம்ப ரொம்ப ஒரு இடம் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஆபத்தான இடம் அது. ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், பையன் தலித் பையன், பொண்ணு நான் தலித், ரெண்டு பேருமே இன்ஜினியர், இதுக்கு படித்து இன்ஜினியர். அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி எதிர்ப்பு இருக்குது. பழனி கோர்ட்டில் போய் ஆஜராகிறாங்க. கோர்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒரு வாரம் கழித்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு அவங்க அப்பா எழுதி கொடுத்துறாரு, பொண்ணுடைய அப்பா. ஒரு வாரம் கழித்து பொண்ணை பார்க்க போகிறாரு. போகும்போது கையில் பூவு, ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் போகிறாரு, பழம்லாம் வாங்கிட்டு தான் போகிறாரு. சரிம்மா நீ வந்துருமா என் கூட, என்னால் தாங்க முடியல, நம்ம ஜாதிக்காரெலாம் மதிக்க மாட்டேறான், எப்படியாவது வந்துருமா அப்படின்றாரு. அந்த பொண்ணு இல்லைப்பா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவர் வேலைக்கு போயிட்டாப்புல. சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. கூட ஒரு 3 பேர் வராங்க. பின்னாடி பார்த்தா அறுவை எடுத்து வெட்டி கொண்டுறாங்க அந்த பொண்ணை. நான் மறுநாள் பார்க்கும்போது அந்த திண்டில் இந்த ஸ்வீட்டு, பூ, பழம் இருக்குது. விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அது வரை அடித்ததே இல்லை அவங்க அப்பா. நான் போய் என்ன கேட்குறேன்னா, அந்த ஆளை நான் சிறையில் போய் பார்த்தேன். அவங்க அப்பாவை ரொம்ப பாசமாக வளர்த்தேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை மீறி பொண்ணை கொண்டிருக்கீங்களே, பொண்ணை விட உங்களுக்கு ஜாதி பெருசான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு சாமியை விட சாதி பெருசு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னிசாமிகள் எல்லாமே ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சாமிகள் தான். பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு சாமி ஆக்கிடுவான். இதுதான் நாட்டார்வியல் துறையில் ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ பையனை கொண்டாங்க, அது பட்டியல் சாதிக்குள்ளே நடந்தது. ஒரு உயர்வாக கருதக்கூடிய ஒரு சாதியும் கீழாக இருக்கக்கூடிய ஒரு சாதியும். அந்த பையனை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணினது எந்த அளவு கொடூரம்னா, கழுத்தை வெட்டி கொண்டு போய் காட்டில் கொடூரமான கொலை. கிட்டத்தட்ட நாங்கள்லாம் போய் பார்க்கும்போது அந்த பையனுடைய உடம்புல இந்த அளவுக்கு புழு போயிட்டு இருந்துச்சு. உள்ள போஸ்ட்மார்ட்டத்தில் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கொடூரமான படுகொலை அது பின்னாடி பார்த்தீங்கன்னா செஞ்சதே ஒரு பட்டியல் சாதிக்குள்ளே தான் இருக்குது. அதுலேயும் மேலே இருக்கிற இப்போ உங்களுக்கு கூட நீங்கள் பேசுனாங்க பாருங்கள், இந்த பஞ்சாயத்துலாம் இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஷாக்காக நீங்கள் பாருங்கள். இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக இதுக்கு எப்படி தீர்வு கொடுக்குது? ஏன்னா எஸ்சி கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி எடுத்தோம்னா அதுக்குள்ளேயே கூட நம்ம பிரச்சனை பார்க்குறோம். பிசியிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா, இந்த ஜாதிக்குள்ளே மாறி வா, இந்த பீரியட்லேருந்து இங்கே வந்தாலும் பிரச்சனை, அங்கேருந்து இங்கே வந்தாலும் பிரச்சனைனா அப்போ இது எங்கே தொடங்குறது, எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது? இல்லை, கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அந்த பெண் சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அவங்க அந்த குளத்தில் விழ வச்சதெல்லாம் அந்த ஊரெல்லாம் கண்டிக்கணும் கடுமையாக. இதெல்லாம் அவர் நம்ம எடுக்கிற எஃபர்ட்டுக்கு ரொம்ப ஒரு மோசமான செயல்பாடு அது ஊரில் காலில் விழ வைக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க, ஊரெல்லாம் நினச்சிருங்க. அவங்க ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம். ஒரு தலித் பையனை கல்யாணம் பண்ணால் எவ்வளோ பெரிய மன உளைச்சல் அவங்களுக்கு இருக்கும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் மீறி தான் அவங்க கல்யாணம் பண்ண வராங்க. என்னை பொறுத்தவரை நான் ரொம்ப சிறந்த போராளிகள் யாருன்னு பார்த்தா பிற்படுத்தப்பட்ட பெண்கள் தான். தலித் பசங்களை கல்யாணம் பண்ணுற பிற்படுத்தப்பட்டவங்களா மிகப்பெரிய பெண்கள். உயிர் போகும்னு தெரிஞ்சுதான் அந்த பொண்ணுங்களே வராங்க. அவ்வளோ ரிஸ்க். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒருபடி மேலே போய் பொண்ணு உங்களுக்கு வந்திருக்குல்ல, போடா ஊராது புடலங்காயாதுன்னு சொல்லி பொண்ணுக்காக ஊரே தலைமுருகன்றேன் நான். என்னத்துக்கு ஊரில் அது ஊராது? இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாத விஷயம். இன்னொன்று, அங்கே ஊர் மேலே கட்ட பஞ்சாயத்து கேஸ் போடலாம். இது கட்ட பஞ்சாயத்துங்க, இது காஸ்ட் பஞ்சாயத்து. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எஜுகேஷன் தீர்வுன்னுவாங்க, விழிப்புணர்வு தீர்வுன்னுவாங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, மனமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஜாதியை கடைப்பிடிக்கிறாங்க பாருங்கள், மனமாற்றம் அவங்க மனத்தில் வரணும். 2000 வருஷமாக ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை ஜாதியின் பெயரால் நம்ம குடும்பம் பண்ணுறோன்னு அவன் என்னைக்கு அவன் மாறுறானோ, திருந்துறானோ, அது அப்போ தான் நிரந்தர தீர்வாக இருக்கும். அவன் குற்றம் உணர்ச்சி கொள்ளணும். கல்ச்சர்ன்றது என்ன தெரியுமா? கலாச்சாரம் ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள். அந்த கலாச்சாரன்றது என்னென்னா, பொண்ணு தலை குனிஞ்சு நடக்கிறது பேர் கலாச்சாரம் இல்லை. கலாச்சாரன்றது என்னன்னாக்க சமத்துவம் தான் கலாச்சாரம், சுதந்திரம் தான் கலாச்சாரம்.